ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தமிழ் 12ஆம் வகுப்பில் இருக்க நூல்வழி தான் முழு தொகுப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பகுதி 1 பார்த்துட்டோம். சரிங்களா? நூல்வழி முழு தொகுப்பு பகுதி 1 பார்த்துட்டோம். அதை பார்க்காத நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பகுதி 2 பார்க்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தெய்வமணி மாலை அப்படிங்கிற கவிதை பேழை இருக்கும். அதோடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள். இவர் மருதூரை சேர்ந்தவர். சரிங்களா? இவர் சிதம்பரத்தை அடுத்த மருதூர்ல பிறந்தார். சரிங்களா? இவருடைய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வமணி மாலை என்னும் பாமாலையில இருக்கு. சரிங்களா? இந்த பாடல் வரிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் அருளை வேண்டும் தெய்வமணி மாலையின் 8ஆம் பாடலா இருக்கு. சரிங்களா? திருவருட்பா 6 திருமுறைகளா பகுக்கப்பட்டிருக்கு. இவருடைய உரைநடை நூல்கள் பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம். அடுத்து தேவாரம் கவிதை பேழை இருக்கும். இதை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமுறையில் உள்ள திருமயிலாப்பூர் பதிகத்துல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? 12 திருமுறைகள்ல முதல் 3 திருமுறைகள் திருஞான சம்பந்தர் அவர்கள் இயற்றியது. இவர் பாடல்கள் பெரும்பாலும் இசைப்பாடல்களாகவே திகழ்கின்றன. இந்த பாடல்கள் நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டிருக்கு. இப்பாடல்களுக்கு தேவாரம் என்று பெயர். அடுத்து அகநானூறு கவிதை பேழை. இதை இயற்றியவர் அம்முவனார். திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் தான் அகநானூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா? இது 3 பிரிவுகளை கொண்டிருக்கு. களிற்று யானை நிறையில் 120 பாடல்களையும், மணிமிடை பவளத்தில் 180, நித்திலை கோவையில் 100 ஆக 3 பெரும் பிரிவுகளை கொண்டது. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்களுள் ஒருவர் அம்முவனார். நெய்தல் திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர். சரிங்களா? நெய்தல் திணை பாடல் பாடுவதில் வல்லவர் அம்முவனார். இவரது பாடல்கள் 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றிலும் தொகுக்கப்பட்டுள்ளன. அடுத்து தலைக்குளம் அப்படிங்கிற ஒரு விரிவானம் இருக்கும். தோப்பில் முகமது மீரான் அவர்கள் இயற்றியது. சரிங்களா? ஒரு குட்டி தீவின் வரைபடம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கிறது இந்த சிறுகதை. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா 1944 கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் அப்படிங்கிற சிற்றூர்ல பிறந்தாரு. இவருடைய படைப்புகள் தமிழிலும் மலையாளத்திலையும் இருக்கு. சரிங்களா? சாய்வு நாற்காலி அப்படிங்கிற புதினத்திற்காக 1997 சாகித்ய அகாதமி விருது பெற்றது. சரிங்களா? துறைமுகம், கூனந்தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருது பெற்றவை. அடுத்து கவிதைகள் அப்படிங்கிற கவிதை பேழை. டி.கே. துரைசாமி அப்படின்னு சொல்லப்படுற நகுலன் அவர்கள் இயற்றியது. இவர் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துல பிறந்தாரு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல வாழ்ந்தாரு. சரிங்களா? புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்தை கூறியவர் நகுலன். சரிங்களா? இவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா 3, 5, நாய்கள், கண்ணாடியாகும் கண்கள், வாக்கு மூலம், ஸ்ருதி உள்ளிட்ட சிறு சிறு தொகுதிகளா வந்திருக்கு. சரிங்களா? இவர் 7 புதினங்களை எழுதியிருக்காரு. பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். அடுத்து சிலப்பதிகாரம் கவிதை பேழை இளங்கோவடிகள் அவர்கள் இயற்றியது. அரசுகுடி அல்லாதவர்களை காப்பியத்தின் தலைமக்களாக வைத்து பாடியதால் இது குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அடுத்து மூவேந்தர் காப்பியம் அப்படின்னும் சிலப்பதிகாரத்தை நம்ம சொல்றோம். ஏன் அப்படின்னா சோழ, பாண்டிய, சேர மன்னர்களை பற்றி பாடியதால இது மூவேந்தர் காப்பியம் அப்படின்னும் அழைக்கப்படுது. முதலா பெண்ணை முதன்மை பாத்திரமாக கொண்டு அவள் அரசனை எதிர்த்து வழக்காடியதாக பாடியதால் இது புரட்சி காப்பியம் அப்படின்னும் அழைக்கப்படுது. சரிங்களா? இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் முத்தமிழ் காப்பியம் அப்படின்னும் சொல்லப்படுது. செய்யுளாகவும் பாடலாகவும் உரைநடையாகவும் பாடப்பட்டுள்ளதால் இது
உரையிடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னும் அழைக்கப்படுது. பொதுமை காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் காணப்படுது. அதனால தான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று பாரதி குறிப்பிடுகிறார். வரந்தரு காதையில இளங்கோவடிகள் அவரை பற்றி குறிப்பை தருகையில தான் செங்குட்டுவன் தம்பி அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து மெய்ப்பாட்டியல் அப்படிங்கிற கவிதை பேழை தொல்காப்பியர் அவர்களால் இயற்றப்பட்டது. நமக்கு கொடுத்திருக்க இந்த பாடப்பகுதி தொல்காப்பிய பொருளாதாரத்தின் மெய்ப்பாட்டியல்ல இடம்பெற்றிருக்கு. தொல்காப்பியம் தான் தமிழ்ல கிடைத்த முதல் இலக்கண நூல். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஒல்காப் பெரும்புகழ் தொல்காப்பியன் அப்படின்னு தொல்காப்பியரை தமிழ் சான்றோர்கள் போற்றுகின்றனர். நூல் முழுமைக்கும் இளம்பூரணர் உரை எழுதியிருக்காரு. அடுத்து இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற உரைநடை வே இறையன்பு அவர்களால் எழுதப்பட்டது. இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா வாய்க்கால் மீன்கள், IAS வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா. 1995 வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற நூலுக்கான தமிழக வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது. சரிங்களா? அடுத்து அதிசய மலர் அப்படிங்கிற கவிதை பேழை கலைவாணின்னு சொல்லப்படுற தமிழ்நதி அவர்களால் எழுதப்பட்டது. இந்த கவிதை பாடல்கள் பார்த்தீங்கன்னா அதன் பிறகும் என்றும் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு. ஈழத்தின் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் தமிழ்நதி. இவருடைய சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதியது, கவிதை பார்த்தீங்கன்னா சூரியன் தனித்தலையும் பகல், இரவுகளில் பொழியும் துயரப்பணி, குறுநாவல் பார்த்தீங்கன்னா காணல் வரி, நாவல் ஈழம் கைவிட்ட தேசம், பார்த்தீனியம். அடுத்து தேயிலை தோட்டப்பாட்டு அப்படிங்கிற கவிதை பேழை முகமது ராவுத்தர் அவர்கள் எழுதியது. நமக்கு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த கும்மி பாடல்கள் பாரத மக்களின் பரிதாப சிந்து என்ற தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் நூலிலிருந்து எடுத்து ஆளப்பட்டிருக்கு. சரிங்களா? பெரும்பாலும் இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா இலக்கிய வடிவங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றன. சரிங்களா? அடுத்து புறநானூறு கவிதை பேழை. இதை எழுதியவர் பிசிராந்தையர். நமக்கு கொடுத்திருக்க இந்த பாடல் பார்த்தீங்கன்னா புறநானூரில் 184வது பாடலாக இருக்கு. புறநானூரை நம்ம புறம் அப்படின்னு சொல்கிறோம், புறப்பாட்டு அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? 1894 ஊவேசா அவர்கள் அச்சில் பதிப்பித்தார். ஜார்ஜ் எல் ஹார்ட் 1999 புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தார். சரிங்களா? பிசிராந்தேர் அப்படிங்கிறது, பிசிர் அப்படின்னா பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊர். சரிங்களா? ஆந்தையார் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுடை நம்பி. பிசிராந்தையார் அரசனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய உயர்நிலையில இருந்த ஒரு சான்றோர் ஆவர். சரிங்களா? அடுத்து சங்ககால கல்வெட்டும் என் நினைவுகளும் அப்படிங்கிற ஒரு விரிவானம் இருக்கும். அதை எழுதியவர் ஐராவதம் மகாதேவன். சரிங்களா? இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இதழில் வெளிவந்திருக்கு. இவர் வாங்கிய விருதுகள் ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970, இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது 1992, தாமரை திருது விருது 2009 இவர் பெற்றிருக்காரு. சரிங்களா? அடுத்து முகம் அப்படிங்கிற கவிதை பேழை. இதை எழுதியவர் சுகந்தி சுப்பிரமணியன். இவங்க பார்த்தீங்கன்னா பெண் கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர். சரிங்களா? இவருடைய கவிதைகள் பார்த்தீங்கன்னா புதையுண்ட வாழ்க்கை, மீண்டெழுதலின் ரகசியம். அடுத்து ரச்சன்ய யாத்ரீகம் கவிதை பேழை. இதை எழுதியவர் H.A. கிரிட்டினனார், கிறித்துவ கம்பர் அப்படின்னு சொல்லப்படுறவர். சரிங்களா? ஜான் பன்யன் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோகிரஸ்
அப்படிங்கிற ஆங்கில நூலின் தழுவல் தான் ரச்சன்ய யாத்ரீகம். 3766 பாடல்கள் கொண்ட பெரும் உருவக காப்பியம் அப்படின்னும் சொல்லப்படுது. சரிங்களா? இதில் இருக்க 5 பருவங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரச்சன்ய பருவம். சரிங்களா? இவர் இயற்றிய நூல்கள் பார்த்தீங்கன்னா போற்றி திரு அகவல், ரச்சன்ய மனோகரம். அடுத்து சிறுபானாற்று படை அப்படிங்கிற கவிதை பேழை. இதை எழுதியவர் நத்தத்தனார். 10 பாட்டு நூல்களில் ஒன்று சிறுபானாற்று படை. ஓய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளில் எழுதப்பட்ட நூல் தான் இது. அடுத்து கோடைமலை அப்படிங்கிற ஒரு விரிவானம் சாந்தா தத் அவர்கள் எழுதியது. சரிங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு பெண் படைப்பாளர். அமுத சுரபியில வெளியான கோடைமலை அப்படிங்கிற இந்த சிறுகதை இலக்கிய சிந்தனை அமைப்பின் சிறந்த சிறுகதை விருதை பெற்றது. சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா நிறைய அப்படிங்கிற மாத இதழின் ஆசிரியராகவும் இருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் 12ஆம் வகுப்பில் இருக்க நூல்வெளி நம்ம பார்த்துருக்கோம். இதோட 12ஆம் வகுப்பில் இருக்க நூல்வெளி அனைத்துமே நம்மளுக்கு முடிவடைகிறது. இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.